வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1971 நடந்த தேர்தலில் அதே தேர்தல் அறிக்கையில் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருந்தார். அது என்னவென்றால், அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஜோயிகள், குறவர்கள், பாம்பாட்டிகள், பூமாட்டுக்காரர்கள், இருளர்கள், குருவிக்காரர்கள், காட்டு நாய்க்கர்கள், இது போன்ற மக்கள் அனைவரையும், பாமர மக்கள் அனைவரையும், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 5 வயது நிரம்பிய ஒரு குழந்தையை, ஆண் பெண் 2ஐயும் தத்தெடுத்து மாவட்டத்துக்கு 2 பள்ளிகளை திறந்து, ஒரு 20 பேர் கொண்ட பள்ளிகளை திறந்து, பெண்களையும் ஆண்களையும் அரசாங்கமே தத்தெடுத்து அவர்களை வளர்க்க வேண்டும். வளர்த்து அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து 21 வயது வரை அவர்களுக்கு சிறப்பான கல்வி கொடுத்து, ஒரு தொழில் கல்வியும் கையில் கொடுத்து, அவர்களை அரசாங்கமே ஒரு வேலை கொடுத்து அவர்களை வெளியே அனுப்ப வேண்டும். நான் ஸ்தாபன காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று 1971 தேர்தலிலே தேர்தல் அறிக்கையிலே பெருந்தலைவர் காமராஜ் கொடுத்திருக்கிறார். அதுபோன்று காமராஜர் ஆட்சிக்கு வந்திருந்து அந்த அடித்தள மக்களுடைய, மலைஜாதி மக்களுடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றியிருந்தால் இன்று 4000 அரசாங்க வேலைவாய்ப்புகள் தமிழகத்திலே அந்த எஸ்டி மக்களுக்காக தேங்கி இருக்கிறது. அந்த மலைஜாதி மக்களாக இருந்தாலும், இருளலாக இருந்தாலும், குருவிக்காரர்கள், குறவர்கள், பூமாட்டுக்காரர்கள், பாம்பாட்டிகள் அனைவரும் படித்து 21வது ஆண்டு முதல் பகுதி வெளியே வந்திருப்பார்கள். நீங்கள் 71 ஆண்டிலிருந்து 30, இது ஒரு 24 ஆண்டுகள், ஏறக்குறைய எத்தனை பிரிவுகள் வெளியே வந்திருக்கும், எத்தனை 20, ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை 20 பசங்கள் வெளியே வந்திருப்பார்கள். இந்த 38 மாவட்டத்திலும் எவ்வளவு பேர் வெளியே வந்து அந்த இருளர்கள், மலைஜாதி மக்கள், குறவர்கள், குருவிக்காரர்கள், பூமாட்டுக்காரர்கள், அனைத்து அடித்தள மக்கள் பூரா வெளியே வந்திருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள். அவர்களெல்லாம் கல்விமானாக மாறி, அரசு ஊழியர்களாக மாறி, மத்திய மாநில அரசு ஊழியர்களாக இருந்து தன்னுடைய சமுதாயத்தை அவ்வளவு வளர்த்து கொண்டிருந்திருப்பார்கள். இன்று ஜாதி வாரிய கணக்கு எடுப்பது எல்லாம் கணக்கு தேவையில்லை. திறமைசாலிகளை உருவாக்க வேண்டும். அதை தமிழ் மூலியமாக உருவாக்கி இருக்க வேண்டும். தமிழ் மொழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். மற்ற மொழிகளையும் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அப்படி அடித்தள மக்கள், தலித்து மக்கள் அனைவரும் படித்து முன்னுக்கு வந்துவிட்டு இருந்தால், என்று குடிபோதி சமூக விரோதிகள், கள்ளச்சாராயம் காசுபவர்கள், கள்ள நோட்டு அடிப்பவர்கள் எல்லோரும் இன்றைக்கி போதைப் பொருளை மையமாக வச்சு தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பூக்கடை பஜாரில் ஒரு வாரத்திலே லாட்ரி நடத்திய மார்ட்டின், பர்மா பகுதியிலிருந்து வந்த மார்ட்டின் இன்று 4000 கோடி
தமிழ்நாட்டிலே வரி கட்டுகிறார். இந்திய அரசாங்கத்தையே ஆட்சி படைக்கிறார். மாநில அரசாங்கம் அவர் கையிலே இருக்கிறது. தமிழ்நாடு அவர் கையிலே இருக்கிறது. அவருடைய மகன், அவருடைய மனைவி, அவருடைய மருமகன் எல்லோரும் தமிழகத்திலே செங்கோல் செலுத்துகிறார்கள். பூக்கடை பஸ் ஸ்டாண்டில் சென்னையில் ஒரு ஓரமாக லாட்ரி கடையை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்தக்காரர் வைத்து கொடுத்திருந்தார். அவர் இன்று இந்திய அரசியலிலே ஆட்சி படைத்து கொண்டிருக்கிறார். இவர் போன்று கடத்தல் மன்னர்கள், தங்க கடத்தல் மன்னர்கள், போதை கடத்தல் மன்னர்கள், லாட்ரி அதிபர்கள், கள்ள லாட்ரி அதிபர்கள், சூதாட்டக்காரர்கள் எல்லாம் அவர் மூலியமாகவே நடப்பதாக கூட சொல்லுகிறார்கள். ஆட்சியாளர்கள் அவளுக்கு அடக்கமாக இருக்கிறார்கள். கடந்த தேர்தலிலே பத்திரம் 800 கோடிக்கு திமுகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். கணக்கிலே இருக்கிறது 800 கோடி. தனியாக எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கிறார்கள். ஏன் கட்சிகளை ஆரம்பிக்கிறார்கள்? அதுக்கு தலைவர் கொடி எல்லாம் ஏன் அமைகிறது? தான் முதலமைச்சராக வர வேண்டும் தமிழ்நாட்டில். இவ்வளோ கட்சிகளும் இருக்கிறதுக்கு காரணம் மக்களை இரத்தத்தை அட்டை போன்று உறிஞ்சி இந்த சமூக விரோத தொழில் செய்யக்கூடியவர்கள், தாதாக்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே மார்ட்டின் போன்று உட்கார்ந்து கொண்டு தமிழகத்திலே ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள்தான் திமுகவையும் அதிமுகவும் மறைமுகமாக நிழல் வழி தாதாவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் வருவார்கள் என்று மக்களுடைய மனோநிலையை புரிந்து அதுக்கேற்ற மாதிரி செலவு செய்து தன்னுடைய நிரந்தர ஆட்சியை பயன்படுத்தி கொள்கிறார்கள். காமராஜர் போன்று நல்ல மனிதர்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் இந்த மலைஜாதி மக்கள், இந்த இருளர்கள், ஜோயிகள், குறவர்கள், குருவிக்காரர்கள் எல்லோரும் மனிதர்களாக மாறி இந்த நாட்டிலே அடிமை தொழிலிருந்து எல்லோரும் போன்றும் சமபலத்திலே வந்திருப்பார்கள். இப்பொழுதாவது மத்திய சர்க்கார் காமராஜர் அந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 400 மாவட்டங்களில் மத்திய சர்க்கார் மூலியமாக அவர் வகுத்து கொடுத்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிற சட்டத்தை எடுத்து பார்த்து அந்த மக்களுக்கு மறுவாழ்வு கொடுங்கள். காங்கிரஸாக இருந்தாலும் அது பிஜேபியாக இருந்தாலும் நீங்கள் ஆளும் மாநிலங்களிலே முதலே அதை எடுத்து செல்லுங்கள். எப்படி காமராஜ் கொண்டு வந்த இலவச கல்வியை இந்தியாவை பூராவும் கொண்டு சென்றீர்கள், அவர் கொண்டு வந்த மத்திய உணவை இந்தியாவை பூராவும் கொண்டு சென்றீர்கள். ஆனால் அவருடைய பெயரை வைக்கவில்லை. அவர் என்றும் அழியாமல் இருப்பார். யாரும் அவரை அழிக்க முடியாது. எனவே நல்ல திட்டங்களை சிந்தனை செய்து எடுத்து பாருங்கள். அடித்தள மக்களையை எண்ணக்கூடிய தொகுதி எம்எல்ஏ, எம்பி, கவர்னர், பஞ்சாயத்து தலைவர்கள் வர வேண்டும். இயற்கை செல்வங்களை கொள்ளையடித்தவர்களை வர வைக்கக்கூடாது என்று கூறி முடிக்கிறேன். ஜெய்ஹிந்த்.